Lights, camera, rolling, action. மழை வந்தா என்ன, எவன் தலையில இடி விழுந்தா என்ன, கேமராமேனை கூப்பிடு என ஷூட்டிங்கிற்கு புறப்பட்டு விட்டார் மேயர் பிரியா. பிரியா மட்டுமா, துணை முதல்வர் உதயநிதியும் தான். மழை வந்தாலும் வந்தது, தண்ணீர் இல்லாத இடமாய் பார்த்து ஆய்வு செய்வதும் செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதும் என விளம்பரம் தேட தொடங்கிவிட்டது திமுக. அதிலும் மேயர் பிரியா கொடுத்த பேட்டியை பார்த்து சென்னை மாநகர மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். காரணம், முன்னுக்கு பின் உளறி கொட்டியதால் தான். நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 160 பகுதிகளில் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையில இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டி உள்ள இருந்து வெளியேற்ற பணியில் முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். தண்ணீர் தேங்கி இருப்பதாக எந்த புகாரும் வரவில்லையா? வந்தால் மட்டும் கிழித்து விடுவீர்களா? உங்களிடம் சொல்வதற்கு சுவற்றில் முட்டிக்கொண்டு சாகலாம் என்றுதான் மக்கள் சொல்வதில்லை. ஆனால் சென்னையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி கிடப்பது உண்மை. அப்புறம் என்ன சொன்னீங்க? மோட்டார் வச்சு தண்ணீர் வெளியேற்றுகிறீர்களா? பிறகு எதுக்கு மேடம் 4000 கோடி செலவு செஞ்சீங்க? கோயம்புத்தூருக்கு போய் நல்லதா 40 மோட்டார் வாங்கி இருக்கலாமே. மோட்டார் வைத்து தண்ணீர் இறைக்கவா 4000 கோடி செலவு செய்தீர்கள்? இத்தனைக்கும் கனமழை கூட இல்லை, அதையும் அவரே சொல்லி இருக்கிறார். நேற்றிரவு முதலே மிதமான மழை நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. கேட்டீர்களா? 5 சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாகி இருக்கிறதாம். இதே மேடம் தானே 20 சென்டிமீட்டர் வரை மழைநீர் வடிகால் திட்டம் உள்வாங்கிவிடும் என பேசினார். பிறகு எதற்கு 5 சென்டிமீட்டர் மழைக்கு பம்பு செட்? இதை விட மழைநீர் எங்கும் தேங்கவில்லை என சொன்னவர் இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம் என்கிறார். அது மட்டும் இல்லாத மதிய உணவு மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 83,000 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இரவும் தேவையான அடிப்படையில் மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து 7 மணிக்குள்ள 83,000 பேருக்கு மதிய உணவா? என்ன மேடம் சொல்றீங்க? தண்ணி தான் தேங்கவே இல்லையே, பிறகு எதுக்கு மதிய உணவு? அன்னை உதயநிதி பிறந்தநாள் கொண்டாட்டமா? இல்லை அடித்த கொள்ளையில் கொஞ்சம் அன்னதானம் செய்யலாம் என செய்கிறீர்களா? மழைநீர் வடிகாலில் 4000 கோடி ஊழல் தான் மக்களுக்கு தெரிந்தது. ஆனால் மழை பெய்யும் போதெல்லாம் பம்பு செட்டு, டிராக்டரு, உணவு கொடுத்தோம், தண்ணீர் கொடுத்தோம், இளைப்பாறை இளநீர் கொடுத்தோம் என விதவிதமாக கணக்கு காட்டுகிறது சென்னை மாநகராட்சி. அதில் ஒரு கணக்கு தான் இந்த மதிய உணவு கணக்கு. அடாத நான் சொல்லல சார், எங்க கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க. இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடமும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளும் லோலைன் ஏரியாக்கள் கண்டறிந்து பொதுமக்கள் இடமாற்றம் தேவையின் அடிப்படையில் இடமாற்றம் செய்ய நம்ம மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் இன்னும் ஏற்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை. கேட்டீங்களா? பொதுமக்களை சமுதாய கூடங்களில் தங்க வைக்கும் சூழல் இல்லை என மேயர் சொல்கிறார். அப்படியெனில் 83,000 பேருக்கு சாப்பாடு வீடு வீடாக கொண்டு சென்று கொடுத்தார்களா என்பதுதான் மக்களின் கேள்வி. போங்கு கணக்கு எழுத தொடங்கிவிட்டார்கள் என்பதே குற்றச்சாட்டு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். வரிக்கு வரி தண்ணீர் தேங்கவில்லை என சொல்லும் மேயர் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். 4,600 கோடியும் இங்கே செலவு ஆயிருக்கான்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. 4,600 கோடிக்கான ப்ராஜெக்டும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். அது செலவு பண்ணியிருந்தாங்கன்னா மைட் பி நல்லா இருந்திருக்கும், தெரியல. பட் வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதை போகிறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த காசை உருப்படியாக அந்த என்ன ப்ராஜெக்டோ அதுக்கு செலவு பண்ணால் நல்லாயிருக்கும்.